செங்கோட்டையனை கட்சி பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. அது சரிதான். எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியுடைய இதுக்கு வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு கட்சியில் வந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை எழுப்பணும்னா செயற்குழு பொதுக்குழுவில் வந்து தான் நீங்கள் பேசணும். பப்ளிக்கில் போய் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதை பேசுனீங்கன்னா அது ஒழுங்கீனம்னு வரும். அதன் அடிப்படையில் அவர்கள் பதவியை விட்டு தூக்கியிருக்காங்க. எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறார் அவர். என்ன எதிர்பார்க்கல? மைக்கை வாங்கிட்டு வெளியில் கட்சியை பற்றி பேசுனீங்கன்னா தூக்கத்தான் செய்வாங்க. இவர் சொல்கிறார் சர்வாதிகாரத்தின் உச்சம்ங்கிறார். யார்? ஓபிஎஸ். எப்படி சர்வாதிகாரத்தின் உச்சம்? கட்சிக்கு இதுக்கு மீறினது மாதிரி தானே, கட்சி சட்டத்திட்டங்களுக்கு மீறினது மாதிரி தானே எதிர்ப்பாக பேசுவது. அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கையும் இத்துடன் முடிந்து விட்டது. அவரும் பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான கூட்டத்தில் சேர்ந்து விட்டார். அதனால தான் எல்லாம் எலெக்ஷன் டைமில் இப்போ இது பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பார், பிஜேபி ஓட்டை பிரித்து ஸ்டாலினை ஜெயிக்க வைப்பதற்காக. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். செங்கோட்டையன் வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. கேட்டால் இமயமலை பக்கம் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போய் வட இந்தியாவில் யாரை பார்க்குறாரு? யார் இவருக்கு ஐடியா கொடுக்குறா? இவருக்கு பின்னாடி இருந்து யார் எந்த கட்சியை உடைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரிய வரும். அதனால் செங்கோட்டையனின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டது. அதிமுக தொண்டர்களும் அவருக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அதனால் செங்கோட்டையன் பேசினதும் அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்கான ஒரு யுக்தி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. அதனால் நம்ம வந்து ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்லும் யாரும் செங்கோட்டையனை ஆதரிக்க முடியாது. காரணம், இவர்கள் ஸ்டாலினின் ஆதரவு மறைமுகமாக கொடுத்து அவரை ஜெயிக்க வைப்பதற்காக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. அடுத்த ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தெல்லாம் முடித்து விட்டார். வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஜெர்மனியை விட்டு, லண்டனை விட்டு வரும்போது என்ன சொல்கிறாரு? நீங்காத நினைவுகளுடன் இங்கிருந்து செல்கிறேன். அப்போ பிக்னிக்கு தான் போயிருக்காரு. அது வந்து முதலீடுகளை ஈர்க்க இல்லை. முதலீடுகளை ஈர்க்க போனால் நீங்காத நினைவுகளுடன் எப்படி வருவீங்க? முதலீடுகளை எவ்வளோ ஈர்த்தேன்னு சொல்லுங்கள். எடப்பாடி கேட்குறாரு, எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்தேன்னு சொல்லுங்கள். இல்லை முதலீடுகளை ஈர்த்தீங்களா, இல்லை நீங்கள் போய் கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செஞ்சீங்களா? ஏன்னா வைரமுத்து அப்படி தான் கவிதை எழுதுகிறார். முதலீடுகளை செய்து விட்டாயின்னு சொல்கிறார். அதனால் எடப்பாடி கேட்குறாரு, முதலீடுகளை எங்கே ஈர்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு? பெரியாரின் கொள்கைகளை வந்து அங்கே முதலீடு செஞ்சுட்டாராம். பெரியாரின் கொள்கையை முதலீடு செய்கிறதுக்கு எங்கள் பணம் தான் கிடைச்சதா? மக்கள் வரி பணத்துலேருந்து போவீங்களா? அதனால் சும்மா போய் நல்லா சுற்றிட்டு நம்ம பணத்தில் ஒன்றும் இது இல்லாமல் சிகிச்சையை மட்டும் உடம்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையுடன் திரும்பி வருகிறார். நம்முடைய கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் அரசு பணம் வீணடித்து விட்டு திரும்புகிறார் அப்படிங்கிறது. அதே ஒன்றுமே தெரியல அவருக்கு. இந்த டிஜிபி இதுக்கெல்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போலீஸ் ஆஃபீஸருங்க ஃபோன் பண்ணுறாங்க, சார் கேஸை போட்டாங்க. யார் போட்டான்னு கேட்குறாரு அவர். அந்த ஒரு வரதராஜன் ஒருத்தர், அவருக்கு பின்னாடி அதிமுக பிஜேபியுடைய தூண்டுதல் இருக்கிறதா அவர் கேட்குறாரு இங்கேருந்து ஃபோனில். இவங்க சொல்கிறாங்க, அப்படி தெரியல சார், அவர் தனி கட்சி வச்சுருக்காரு, அவர் தான் போட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் எவ்வளவோ சொன்னேன் இல்லையா, சட்டப்படி செய்யுங்கன்னு, ஏன் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு திட்டியிருக்காரு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த டிஜிபி இதுக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியலையே டிஜிபி இதுன்னு. இந்த அதிகாரிகள்லாம் ஒரு சுற்றுறான். அவன்லாம் ஆட்சி மாறட்டும் ஜெயிலுக்கு அனுப்புகிறோமா இல்லையான்னு பாருங்க. அவன்லாம் ஏமாற்றி வாங்கியிருக்கான். பாவம் இல்லையா? 33-34 வருஷம் சர்வீஸ் பண்ண சீனியர்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளுறதுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு. உள்ள சதித்திட்டம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஆளுகளை கொண்டு வர்றதுன்னா 8 பேர் இழிச்சவாயனா ஐபிஎஸ் படித்தவன். அதனால தான் போட்டோம். இன்னும் உங்களை விடவே மாட்டோம். இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பூரா என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மயிறு எரியுது. நானாக டிஜிபி வர போகிறேன், எதுக்கு அவங்களுக்காக பேசுகிறேன்? இந்த டிஜிபி ப்ரொமோஷன் வரவங்க யாருகிட்டையும் நான் பேசுனது கூட இல்லை. மனசாட்சின்னு ஒன்றும் இல்லையா? இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் இருந்தால் இந்த மாதிரி கூத்தடிப்பீங்களா? கீழே இருக்கிற ஆஃபீஸருங்கள்லாம் வச்சுருக்கோம் பாரு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும். அடுத்து இன்னொரு வழக்கு போட போகிறேன். என்ன தெரியுமா? பூத்து வாரியாக ஓட்டை எண்ணக்கூடாது. இதை சுப்ரீம் கோர்ட்டில் தான் போட போகிறோம். பூத்து வாரியாக ஓட்டை எண்ணாத. பூத்து வாரியாக என்னன்னா எந்த தெருக்காரன் எங்கே போட்டான்னு சொல்லி அவனை அடிக்கிறாங்க, தண்ணி வராமல் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டி வராமல் பண்ணுறாங்க, வாக்கு ரகசியம் வெளியில் போயிடுது. அதனால் அடுத்த வழக்கு அதுதான்.
ஓட்டு எண்ணிக்கை பூத் வாரியாக எண்ணக்கூடாது, ஒட்டு மொத்தத்தை மொத்தமாக முன்னாடி வாக்குச்சீட்டு இருக்கும்போது அப்படி தான் எண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு பூத்தாக எண்ண மாட்டாங்க, எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி கலைக்கு மொத்தமாக எண்ணுவாங்க. ஆக இப்போ இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 8 மணி 2 நிமிஷத்துக்கு ரிசல்ட் வந்துடும். ஒட்டுமொத்த இதையும் எலக்ட்ரானிக் அந்த இதில் ஓட்டிங்கில் வச்சு ஒட்டுமொத்த இதையும் மொத்தமாக எண்ணணும். அப்போ தான் எந்த தெருக்காரன் எங்கே போட்டான் வந்தால் போய் அடிக்கிறானே, கரண்ட்டை கட் பண்ணுறானே, இந்த 2 தெரு எனக்கு ஓட்டு போடல கரண்ட்டை கட் பண்ணுங்கிறானே, இந்த 2 தெரு ஒன்று போடல தண்ணி கட் பண்ணுங்கிறானே மந்திரியை. அவங்க வந்து ஐயா தண்ணி இது போயிடுச்சு, கரண்ட்டு போச்சு, இது போச்சுன்னா நீ எனக்காக ஓட்டு போட்டேங்கிறானே. அப்போ ஓட்டுடைய ரகசியம் என்ன ஆச்சு? ஓட்டுடைய ரகசியம் போயிடுது இல்லை, அது நடக்கக்கூடாது. ஓட்டு ரகசியம் காப்பாற்ற வேண்டிய அடுத்த வழக்கு அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில். இன்னொரு புதிய வாக்காளர் பட்டியலுடன் போடணும், அந்த தேர்தலில் இது பண்ணணும்னு நினச்சோம். வட இந்தியாவை சேர்ந்தவங்களே அதை போட்டு விட்டார்கள், அதில் தமிழ்நாடையும் சேர்த்து விட்டார்கள். அதனால் இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம நீதிமன்றத்தை தான் நாடணும். ஆட்சி செய்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் அந்த விஷயத்தையும் இந்த வழக்கையும் போடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து.